வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி கூடுகிறது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டத்திலிருந்து தமாக விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் வாகன பதிவு சான்றிதழ் ஆர்சி ஓட்டுநர் உரிமத்துடன் மொபைல் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் இருந்து அவரது மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரிய வழக்கின் விசாரணை இன்று நடைபெற உள்ளது. மதுராங்கத்தில் நேற்று தாவேகாவில் மாற்றுக் கட்சியின் 25,000 பேர் இணையும் விழா நடைபெற்றது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருள் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக்குவதற்கான விதிமுறைகள் அடங்கிய கோப்பில் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய 5 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் சட்டவிரோத அகதிகள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்க 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு புதிதாக ஆதார் அட்டை வழங்குவதை நிறுத்த அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது. அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளரான நடிகை கௌதமி அவர்கள் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 40%க்கும் அதிகமான இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் மினி லாரி வாடகை கட்டணம் 15% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி, சமயபுரம் உள்ளிட்ட நாடு முழுவதும் 214 கோவில்களுக்கு அறங்காவலர் குழு நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் விடுதிகளில் தங்கி பயில விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை தொடங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் ஏழுமலையான் சுவாமி கோவில் கட்ட 10 ஏக்கர் நிலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக கோவில்களில் விற்கப்படும் பூஜை உள்ளிட்ட பொருட்களுக்கு விலைப்பட்டியல் வைப்பது கட்டாயம் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 2026-27 கல்வியாண்டு இளநிலை படிப்பிற்கான விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் பெயர் மற்றும் புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சிக்கும் இயக்கத்திற்கும் ஆதரவாக பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் தொழில்நுட்ப கோளாறுகளே மின்வெட்டிற்கு காரணம் என்றும் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சியில் உள்ள 10 அம்மா உணவகங்களை புனரமைக்க மாநகராட்சி 67 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளில் குறைந்தபட்சம் ஒரு பிரிவிலாவது சமஸ்கிருத மொழி கற்பிக்கப்படுவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணத்தில் நடைபெறும் விரிவாக்க பணியின் காரணமாக இந்த மாதம் 26 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரல், திருப்பதி ரயில் உட்பட 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். இந்தியாவில் கடந்த மே மாதம் செல்போன்கள் விற்பனை 30 முதல் 35% வரை சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் 3 அதிநவீன ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. கேரளத்தில் கல்லூரி மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் திட்டம் நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் ரோஜி எம். ஜான் அவர்கள் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 19ஆம் தேதி வரை ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மேலும் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு G7 மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பட்டா தொடர்பான மனுக்கள் மீது 15 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார்.
17வது சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு வருகின்ற 16 மற்றும் 17 ஆகிய 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது. மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் இப்பயிற்சியை துவங்கி வைக்க உள்ளார். மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,10,880 ரூபாயாகவும் 1 கிராம் 13,860 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மேலும் 3 அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மறு மதிப்பீடு மற்றும் துணைத் தேர்வுகள் முடிந்த பின்னரே அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக இருந்த ராஜ்யசபா இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட 24 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். வருகின்ற ஜூலை 15ஆம் தேதிக்குள் மேம்படுத்தப்பட்ட புதிய IRCTC வெப்சைட் உருவாக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதல் முறையாக பொன்னேரியில் பெண்களுக்கான பிங்க் காவல் உதவி மையம் பொதுமக்களின் பங்களிப்புடன் திறக்கப்பட்டுள்ளது. துல்லிய தாக்குதல் திறன் கொண்ட 106 டர்போஜெட் ட்ரோன்களை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்து இராணுவத்திடம் வழங்கியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள மூகாம்பிகை சுவாமி கோவிலில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழிபாடு செய்தார். ஈரான் அமெரிக்க இடையே சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து உலகம் முழுவதும் பங்குச்சந்தைகள் ஏற்றம் காணப்படுகிறது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 10 பைசாவாக அதிகரித்துள்ளது. குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்களின் மனுக்கள் மீது 15 நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் தனது சேவையை தொடங்கி 118வது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. நடப்பாண்டு நீட் தேர்வு எழுத கூடுதலாக 15 நிமிடங்கள் ஒதுக்கீடு என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே கடலுக்குள் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி கோரி இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.